நாம் தலைவர்களை தேடுகிறோமா அல்லது தலைமை பொறுப்பை தவிர்க்கிறோமா? அன்புடையவர்களே, நாம் எப்போதும் ஒரு கேள்வி கேட்கிறோம். இந்த நாட்டுக்கு நல்ல தலைவர் எப்போது வருவார்? ஆனால் இன்று நான் கேட்க வருவது வேறு ஒரு கேள்வி. நாம் தலைவர்களை தேடுகிறோமா அல்லது தலைமை பொறுப்பை நாமே தவிர்க்கிறோமா? நாம் எல்லோரும் குறை சொல்வதில் வல்லவர்கள். அரசியல் கெட்டது, சமூகம் கெட்டது, தலைவர்கள் சரியில்லை. ஆனால் ஒரு நாள் கூட நான் என்ன செய்தேன் என்று கேட்டிருக்கிறோமா? ஒரு பிரச்சனை வந்தால் நாம் என்ன செய்கிறோம்? யாராவது பார்த்துக் கொள்வார்கள் என்று பின்வாங்குகிறோம். ஒரு அநியாயம் நடந்தால் இது நமக்கு சம்பந்தம் இல்லை என்று விலகுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் நல்ல தலைவர்கள் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். தலைமை என்பது பதவி அல்ல, அது ஒரு பொறுப்பு. தலைவர் என்பது மேடையில் நிற்பவர் மட்டும் அல்ல. தவறின் முன் நின்று இது தவறு என்று சொல்லுபவர்தான் தலைவர். வகுப்பறையில் உண்மைக்காக குரல் கொடுக்கும் மாணவன் தலைவர். சமூகத்தில் ஒற்றுமைக்காக நிற்கும் இளைஞன் தலைவர். அநியாயத்துக்கு எதிராக பேசும் பெண் தலைவர். நாம் எப்போதும் ஹீரோவை தேடுகிறோம். ஆனால் கண்ணாடியில் நிற்கும் அந்த மனிதரை ஒருநாள் ஹீரோவாக பார்க்க தயங்குகிறோம். நாம் கைதட்டுகிற கூட்டமா அல்லது கைதூக்கி முன்னேறும் தலைமுறையா? ஒரு நல்ல தலைவர் திடீரென வானிலிருந்து விழமாட்டார். அவர் உருவாகிறார் ஒரு சாதாரண குடிமகனின் தைரியத்திலிருந்து. நாம் ஒவ்வொருவரும் சிறிய முடிவுகளை எடுக்கத் தயங்குகிறோம். அந்த தயக்கமே பெரிய மாற்றங்களை தடுத்து நிறுத்துகிறது. இன்று முதல் நாம் தலைவர்களை தேட வேண்டாம். நாம் தலைமை ஏற்கத் தயாராக வேண்டும். உண்மை பேசத் தயாராகுங்கள். நேர்மையாக நிற்கத் தயாராகுங்கள். பொறுப்பை ஏற்கத் தயாராகுங்கள். நாளை யார் தலைவர் என்று கேட்காதீர்கள். நான் தயாரா என்று உங்களையே கேளுங்கள். ஏனெனில் ஒரு தலைமுறை தைரியமாக எழுந்தால் நாட்டின் வரலாறு மாறும். நாம் காத்திருக்கும் ஹீரோ யாரும் இல்லை, அவர் நாமே. நன்றி, வணக்கம்.